சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாத வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாத வேண்டும் நிறைவே காணும் மன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாத வேண்டும் உயர்வே காணும் நிலை வேண்டும் இறைவா அதை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் அன்பும் அறமும் உழைத்திடவே அழகில் வையும் நிறைந்திடவே அன்போ மரணம் அமைந்திடவே அழகில் வையோ செழித்திடவே அன்பும் அறமும் உழைத்திடவே அழகில் வையும் நிறைந்திடவே நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே தேவை நெஞ்சும் நிறைந்திடவே தேவை நெஞ்சும் நிறைந்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உலக தாழ்வில்லாத வேண்டும் உயர்வே காணும் வர வேண்டும் இறைவா அதை தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாத வேண்டும் இமயமும் குமரியும் நிறைந்திடவே எங்கும் எங்கும் நிறைந்திடவே இமயமும் குமரியும் இணைந்திடவே என்றும் வையம் செழித்திடவே இமயமும் குமரியும் நிறைந்திடவே எங்கும் வையம் நிறைந்திடவே சமயமும் யாவும் தெளிந்திடவே சமயமும் யாவும் தெளிந்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாத வேண்டும் உயர்வே காணும் மன வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாத வேண்டும் வணக்கம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 அகம் 32 அகலம் 64 கலக்கணம் 96 தத்துவம் நிறைந்து இந்த சிங்கார கலைஞர்களும் அமர்ந்திருக்கும் சபையிலிருந்த பெரியவர்களுக்கும் பக்தவழி பொதுமக்களுக்கும் இந்த அகத்திய மகாமாமணிகளின் பணிவான வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு என் பணியை துவங்க வேண்டும். எப்படி துவங்க வேண்டும்? முதல் கடவுளான அந்த விநாயகப் பெருமானை துதித்தால் வினைகள் தீரும் என்பது ஐதீகம். ஆகினாலே விநாயகப் பெருமானை துதிக்கலாமா? ஆமா ஓர் ஆலைக்கன்றை உமையா திருமகனை போராளிகள் பகத்து பேணினார் பாராத புத்தி வரும் வித்தை தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் புத்தி தருந்தா சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு சொல்லி போட்டி செயலனையும் தொடங்கி அவன் செயலாளி நடப்போடும் தொடர்ந்து செயலாளி நடப்போடும் தொடர்ந்து அழியாதே பெருஞ்செல்வம் அவளே அழியாதே பெருஞ்செல்வம் அவளே பெருமானந்த கூட்டனின் மகளே பிள்ளையானந்த கூட்டனின் மகனே பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கி செயலாளி நடப்போடும் தொடர்ந்து செயலாளி நடப்போடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயலனையும் தொடர்ந்து கேட்டதெல்லாம் கொடுக்க வந்த பிள்ளை
திகைப்பார் பிள்ளையார் அவன் சேலாலே நலமோடு தொடர்ந்து அவன் சேலாலே நலமோடு தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு சேலனையும் தொடர்ந்து அருண்மணிகள் சொல்லிக்கும் பிள்ளையார் சொல்லி அவர் துணையாலே சுகமோடும் தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி ஓட்டு செயலதுவும் தொடர்ந்து இந்த நாட்டு மக்கள் அறிந்து நித்தம் அருள் தரக்கூடிய நத்த மாரியம்மன் திருவுருவல் விழாவை இந்த ஊர் மக்களாலும் இந்த நாட்டு மக்களாலும் அம்மனுடைய அருள் பெற வேண்டும், அனைத்து மக்களை இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை வருடம் ஒரு முறை சீரோடும் சிறப்போடும் அரும்பாடுபட்டு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அச்சமயம் இந்த மகமாய் என்ற பக்தி நாடகத்தை வருடம் ஒரு முறை முதல் நாள் நிகழ்ச்சியாக அண்ணன் பொறி ஆறுமுக அண்ணன் அவர்களும் அண்ணன் அதாவது அனைவருக்குமே சாட்டக்கூடிய ஆலயத்தில் முதன்மையாக சாட்டக்கூடிய மாலை அண்ணன் வடிவேல் அவர்கள் இந்நாடகத்தை முழுமையாக பொறுப்பேற்று வருடம் ஒரு முறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு துணை வருகின்ற அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்போடு பணியாற்றுகின்றார்கள் என்பதை அவர்கள் இருவருக்கும் உற்சாகப்படுத்துகின்றார்கள். ஆகினாலே இந்த விழாவை எப்படியெல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தேரோடு விதி நத்த நகர் எல்லையிலே நாட்டு மக்கள் கொண்டாடும் திருநாளா
சாதாரணம் அல்ல. இந்த ஆசாரத்தில் அனைத்து மக்களை என்போட்டு இவ்விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சாதாரணம் அல்ல. எப்படி என்றால் பெருசு வரதை நீ போ 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 வருவோம் போ துண்ணூரை போட்டு கிளம்பி ஏய் பாடியா ஓமா பாடியா பாடியா மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் நுழைந்த மகளே மலங்க மாமுனிவரே மாதவன் செய்தியே மாதுளம் சிவந்தவரே ஆணிப்பெண் கட்டியே அரியாசனத்திலே அரசாண வைத்த தேவியே அறியாத நெஞ்சிலே ஓமிழுமிழத்திலே பிரணவம் வந்த மாறியே யாதருவா இந்த அறியாதலோ யாதருவார் இந்த அறியாதலோ புலியரசோடு எனக்கும் அறியாதலோ அம்மா யாதருவார் இந்த அறியாதலோ என் தந்தையை ஆதி பரமேஸ்வரருக்கும் கைலாயத்திலே திருக்கோல காட்சி நடத்தவிருக்கும் பொழுது பூலோகத்திலே 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அனைவருமே கைலாயத்தில் சங்கமித்த காலத்தால் பூமி தாழாமல் வடதேசம் தாழ்ந்தும் தென் தேசம் உயர்ந்து கொண்டது. கூட்டத்தோடு கூட்டமாக திருமண காட்சியை காண ஆவலாக இருந்த நான் என் தந்தையாக சிவபெருமான் தன்னை அழைத்து மகனை அகத்தியா வாரம் என்று அழைத்தார். தந்தையை வணங்கினேன்.
மகனே அகத்தியா, உன்னால் தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் பெருமை அடைய வேண்டும் என்பதற்காக நீ தென்தேசம் சென்று உலகத்தை சமநிலைப்படுத்தி விட்டு மீண்டும் நீ கையாள வந்து சரணடைய என்று என்னை கட்டளையிட்டார். அதற்கு நான் கூறினேன், தந்தையை தாங்களே திருக்கோள காட்சியை காணுவதற்காக ஆவலாக வந்த என்னை தன்னை மட்டும் தென்தேசம் அனுப்புகின்றேன் என்று நான் மன வருத்தத்தோடு கேட்டேன். அதற்கு தந்தை சொன்னார், மகனே அகத்தியா, நீ உலகத்தை சமநிலைப்படுத்தி விட்டு மீண்டும் ஒரு நாள் தன்னை நாடி வரும்பொழுது என்னை நினைத்த பொழுது உனக்கு நான் திருமண காட்சி அளிக்கிறேன் கட்டளையிட்டு விட்டார். ஆகையால் நான் தென்தேசத்திலிருந்து வட மார்க்கமாக நடந்து எப்படி வருகின்றேன்? நடந்தார் வாலி காவேரி, நாத்தாமலை எல்லையிலே மகிஷாசூரனாகப்பட்டவன் என் தந்தை ஆதி பரமேஸ்வரனும் வரம் பெற்ற ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் கற்பனை சூரமாக அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகியோடு இந்த ஆணவம் கொண்ட மகிஷா அரக்கனுக்கு தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும். ஆகினால் என் தந்தையிடம் சில விவரங்களை கூறி அவருக்கு தகுந்த பாடத்தை கொடுக்கும்படி நான் அணுகுகின்றேன். இதோ என் தந்தை நாடி செல்ல வேண்டும்.